ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ருத்ராஜ் ஐக்வாட் சிஎஸ்கேயோட கேப்டன் ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்காரு. சீரியஸ்லி அவர் விளையாடுறத பார்க்குறப்போ அவ்வளோ ஆசையாக இருக்குது. எப்பா வேற லெவல்ப்பா, ஒரு கேப்டனாக இப்படி ஆட்ரியப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த T20 வேர்ல்டு கப்புக்கான ஸ்குவாடெல்லாம் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. எல்லா சேனல்ஸ்லையும் உட்காந்து பேசுகிறாங்க, ஜியோ சினிமாவில் பேசுகிறாங்க, ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் பேசுகிறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. அண்ட் ஈவன் தான் நிறைய யூடியூப் வீடியோஸில் கூட பேசுகிறாங்க. ஆனால் ஒரு ஆள் கூட இந்த பேக்கப் ஓப்பனர் அப்படிங்கிற ஒரு சர்டைன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ருத்ராஜ் ஐக்வாட்டோட பேரை எடுத்துகிட்டே வர்றதில்ல. சுக்மன் கில்ல பேக்கப் ஓப்பனர்னு சொல்கிறாங்க, ஜெய்ஸ்வாலை பேக்கப் ஓப்பனர்னு சொல்கிறாங்க. எனக்கு சத்தியமாக புரியல, என்னடா பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. சுக்மன் கில் வந்து T20 இன்டர்நேஷ்னலில் பெருசாக பண்ணதே கிடையாதுங்க. அவர் மேபி அந்த ஒரு ஆஸ்திரேலியா சீரீஸ் அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், ஒரு மேட்ச் என்னமோ. பட் அதை தாண்டி அவர் பெருசாக பண்ணதா தெரியவே இல்லை. ஏன்னா நான் நிறைய வீடியோவில் அவரை போட்டு கிழிச்சிருக்கேன் T20 சைடில், அதனால எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஓகே, அவர் ஓடிஏ அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் பிஸ்தா, அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் T20 நல்லா பண்ணதில்லை. ஜெய்ஸ்வால் நல்லா பண்ணியிருக்காரு. பட் ரீசெண்ட் டைம்ஸில் அவரோட ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இல்லை. ஓகே, ஆனால் கம்மிங் டு தி ருத்ராஜ் ஐக்வாட், ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு செஞ்சுரி வைசாக்ல அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன இன்ஜுரி, அதுவும் கேட்ச் பிடிக்க போகிறப்ப இன்ஜுரி ஆனிச்சு. அதுக்கப்புறம் அவர் ரூல்ட் அவுட் ஆனாரு. அதுக்கு அடுத்தபடியாக சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் அவர் விளையாடலை. அதுக்கு முன்னாடி நடந்த ஏஷியன் கேம்ஸ் போய் அங்கேயும் நல்லா பண்ணார். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து அவர் ஐபிஎல் தான் வந்தார். ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச் விளையாடலன்னு நினைக்கிறவங்க. அதுக்கப்புறம் எல்லா மேட்சுமே சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. ஆரஞ்சு கேப் அந்த லிஸ்ட்ல 2வது இடத்துல வந்து இப்போ உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரோட பேரை ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் அவர் இருக்கக்கூடாது பேக்கப் ஓப்பனரா? எனக்கு புரியல. ஓகே, ஏன் நான் பேக்கப் ஓப்பனர்னு கூட சொல்ல மாட்டாங்க. பர்சனலி எனக்கு விராட் வந்து ஓப்பன் பண்றது பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. விராட்டின் நம்பர் 3 தான் ஐடியல் பொசிஷன். ஸோ நீங்க ஓப்பனிங் ஒரு ரோஹித்தையும் ருத்ராஜையும் கூட இறக்கி உள்ளலாம், இல்லை வாட்டவர் ஒரு விராட் அண்ட் ரோஹித் ஓப்பன் பண்ணா கூட ஒரு பேக்கப் ஓப்பனரா ஏன் ருத்ராஜ் ஐக்வாட்டோட பேரை யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்கிறது எனக்கு சத்தியமா புரியல. சீரியஸ்லி இதை பத்தி பேசுறப்போ உண்மையிலுமே சுக்மன் கில்னு சொல்றாங்களே தவிர கில்லு ஏன் இதுக்குள்ள வர்றாரு? எஸ், கில்லு ப்ரூவ் பண்ண ஒரு பிளேயர் தான், அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் ஆனால் T20 சைடா அவர் பெருசா பண்ணலங்க. நீங்க சுக்மன் கில்லையும் ருத்ராஜ் ஐக்வாட்டையும் ஜெய்ஸ்வாலையும் வச்சே பாருங்களேன், அவங்களோட நம்பர்ஸ் பாருங்களேன். ஜெய்ஸ்வால் அண்ட் ருத்ராஜோட நம்பர்ஸ் வந்து கில்லோட பெட்டரா இருக்கும். மேபி ஸ்ட்ரைக் ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெய்ஸ்வாலுக்கும் ருத்ராஜுக்கும் இது பாக்குறப்ப ஜெய்ஸ்வாலுக்கு ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா இருக்கும். ஏன்னா ஜெய்ஸ்வால் என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் பிளேயர், ருத்ராஜ் என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் பிளேயருங்கிறது நமக்கு தெரியும். ருத்ராஜ் பொறுமையா கேமை செட்டப் பண்ணி எடுத்துட்டு போவாரு. ஜெய்ஸ்வால் அப்படி கிடையாது, அடால் துடால் பேட்ஸ்மேன் தான், வந்த வேகத்துக்கு அடிச்சு நவத்திடுவார் அவரு. ஸோ அதனால அந்த ஸ்ட்ரைக் ரேட் டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி வந்து ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. இவரும் ஒரு செஞ்சுரி, அவரும் ஒரு செஞ்சுரி, இவரும் ஒரு 350 என்னமோ, அவரும் ஒரு 350 என்னமோ, அப்படிதான் இருக்கும். அண்ட் இப்போ ஐபிஎல்ல வேற நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அப்படிங்கிறப்போ ருத்ராஜ் ஐக்வாட்டோட பேரை ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு தெரியல. டெஃபினெட்லி அவரோட பேர் வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருக்காது, அதை நான் வந்து டேம் ஷோரா சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது வேர்ல்டு கப்போட ஸ்குவாடு. மேபி இந்த வீடியோ பார்க்குறப்ப ரிலீஸ் கூட ஆயிருக்கலாம், அதில் அவரோட பேர் இருக்க சான்சஸ் இல்லை. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயங்க. எஸ், ஆப்வியஸ்லி இது மேபி இதுக்கப்புறம் இந்த எப்படா இந்த ரோஹித் சர்மாலாம் போவாங்க அப்போதான் நமக்கு இடம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணுறது எந்த அளவுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்க. பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.